இது வந்து சப்வூஃபருக்கு 12 இன்ச் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 10 இன்ச் இருந்துச்சுன்னா 2 கனெக்ட் பண்ணிக்கலாம். 2.1க்கான டோன் கண்ட்ரோல் போர்டு. கூலிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு லைஃப் வரும் போர்டு. இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஃபேனுக்கு, யூஎஸ்பி போர்டுக்கு இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பவர் சப்ளை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான பிசிபி, ஏசி டு டிசியை மாற்றுறதுக்கு 4 கெப்பாசிட்டர் போட்ட பிசிபி. அதுக்கடுத்து 2 டியூவல் ஃபேனு யூஸ் பண்ணுற மாதிரி. அடுத்து கோயாக்சல் ஆப்டிக்கெல்லாம் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய கேபினெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.1 ரெடி பண்ணிங்கன்னா இடம் வந்து ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கும். இந்த ஸ்கொயர் போர்டில் தான் வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால் ஸ்கொயர் போர்ட்லேயே வந்து வாங்கியாச்சு. பிசி பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சவுண்ட் டெஸ்ட்டு அதெல்லாமே தனி வீடியோவில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 2.1 ஆம்பிளிஃபையர் தான் வந்து பில்ட் பண்ணுறதா இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளை வந்து வாங்கியிருக்கேன். புதுசாக ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வாங்கி கிளாஸ் ஏபியில் ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது பொருள் பார்க்கும்போது மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். அதுமாதிரி ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா இப்போ ஃபிட் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதனால் பார்த்திங்கன்னா பொருள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். குமாரில் பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டீரியோ போர்டு. இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன், உங்களுக்கு தெரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு அதே குமார் போர்டு தான். இந்த 6 டிரான்சிஸ்டர் போட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எப்போயே பை பண்ணது. இது வந்து அவுட்டோருக்கு வந்து 2 12 இன்ச்சு 2 10 இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து சப்புக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இந்த போர்டு இப்போயுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து சப்வூஃபருக்கு 12 இன்ச்சு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 10 இன்ச் இருந்துச்சுன்னா 2 கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2.1க்கான டோன் கண்ட்ரோல் போர்டு. இதை பற்றியுமே உங்களுக்கு சொல்ல செலவில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரு லெஃப்ட்டு ரைட்டு வந்துடும். அது இல்லாமல் டோன் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா 5 வால்யூம் கண்ட்ரோலும் இங்கே வந்துடும். நம்ம வால்யூம் கண்ட்ரோல் கூட வாங்க செலவில், நாப் மட்டும் வாங்கிட்டு போதும். அதுக்கு வந்து கூலிங் ஃபேனு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேன் எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து கூலிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு லைஃப் வரும் போர்டு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பீக்கருக்கான அந்த இது அதாவது பார்த்திங்கன்னா அந்த பொருள்லாம் நீங்கள் வந்து சேஸ் வந்து வாங்கிடணும். அந்த சேஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 வோல்ட்டுக்கு வந்து டயோடு வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு. அடுத்து அந்த டியூவல் சப்ளை டயோடு பார்த்திங்கன்னா மெட்டல் டயோடு. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு தான் புதுசாக தெரியும். ஏற்கனவே பார்த்தவங்களுக்குலாம் இது தெரியும் ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்சிஏ பின்னு பேக் சைடில் ஆக்ஸ் இன்புட்டு அது மாதிரி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது எல்லாமே நாபு, வேல்யூம் கண்ட்ரோலுக்கான நாபு வந்து இது. இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு. இது வந்து செலக்டார் சுவிட்சு, இந்த ஆக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து செலக்ட் பண்ணுற சுவிட்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா 63 வோல்ட்டில் 10,000 மைக்ரோஃபாரட்டு. இது வந்து பவர் சப்ளைக்கு டியூவல் சப்ளைக்காக யூஸ் பண்ணியிருக்குது. அதிலே பார்த்திங்கன்னா 4 கெப்பாசிட்டர் இருக்குது. நம்ம வந்து 2 கூட போட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை 4 கூட போட்டு யூஸ் பண்ணலாம். 4 கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் கொஞ்சம் அதிகமாக வரும்போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி ஒழியாமல் இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர் ஒயரு. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒயரை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே காப்பர் ஒயர் வரும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் ஒயர் வரும். 10 கலர் ஒயர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒயரை யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அது உங்களோட விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் வால்யூம் கூட இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அதுக்கடுத்து 12 வோல்ட்டை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்ரு, டயோடு கெப்பாசிட்டர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7805 ரெகுலேட்ரு. அடுத்து 7812 ஃபேனுக்கு, யூஎஸ்பி போர்டுக்கு இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பக் போர்டு. ஏதாச்சும் எல்இடி இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூஎஸ்பி போர்டுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் போர்டில் தான் வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால் ஸ்கொயர் போர்ட்லேயே வந்து வாங்கியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிசிபி. இது வந்து பவர் சப்ளை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான பிசிபி, ஏசி டு டிசியை மாற்றுறதுக்கு 4 கெப்பாசிட்டர் போட்ட பிசிபி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி வேணுமோ எல்இடி வச்சுக்கலாம். இது வந்து என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன, இது வந்து டேகு. இது வந்து ஒயர் வந்து ஆம்பிளிஃபையருக்குள்ளே வந்து டீசெண்டாக வரதுக்காக அந்த டேக் வந்து ஒரு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பாக்கெட்டு. ஆம்பிளிஃபையருக்கு வந்து பேனல் வந்து
ஸ்க்ரூ பாக்கெட் வந்து வாங்கிட்டிங்கன்னா அது எல்லாமே ஃபிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையர் வந்து ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வாங்குற மாரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க கடையில வந்து டக்குன்னு சொல்லி வாங்க முடியாது. அதனால நீங்க வந்து ரெடி பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒரு ஷீட்ல கூட எழுதிக்கலாம். 2.1க்கு என்னென்ன இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அந்த எலக்ட்ரானிக்ஸ் கடையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேத்துக்கு வந்து 2.1 ஆம்பிளிஃபையர்னா என்னென்ன தேவைப்படும்னு சொல்லிட்டு டெக்னீஷியன் வந்து அவங்களே வந்து எடுத்து குடுத்துருவாங்க. ஸோ இதுக்காக கேபினெட் வந்து என்ன யூஸ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, 2.1 ஆம்பிளிஃபையர் தான். ஆனா 5.1 கேபினெட் வந்து யூஸ் பண்றோம். ஹீட் வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ, அந்த அளவுக்கு கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய கேபினெட்டு. இதில வந்து ரிமோட் கிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சென்டர்ல டிஸ்ப்ளே ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் டைப்ல வந்து யூஎஸ்பி போர்ட் வைக்கிறதுக்கு இது வந்து செலக்டர் சுவிட்சு. இது எல்லாமே வால்யூம் கண்ட்ரோல் வரும். அது ஆன் ஆஃப் சுவிட்சு. அதோட ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா வந்து 4 ஸ்பீக்கர் பின் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2 டியூவல் ஃபேன் யூஸ் பண்ணுற மாரி, அடுத்து கோஆக்சியல் ஆப்டிகல்லாம் இருக்கு. அது நீங்க யூஸ் பண்ணுற மாரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆர்சியை வந்து 6 இது குடுத்துருவாங்க. 6 குடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 2.1 ஆம்பிளிஃபையர் செய்யலாம். இதில் வந்து கேபினெட் வந்து உங்களுக்கு சின்னதாக வேணுமாலும் ரெடி பண்ணிக்கலாம், பெருசாக வேணுமாலும் ரெடி பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கேபினெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.1 ரெடி பண்ணிங்கன்னா இடம் வந்து ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் அந்த 2.1 ஆம்பிளிஃபையர் ஃபிட் பண்ணுறதுக்கு இடமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹீட் இஷ்யூ வந்து அதிகமாக ஆகாது. டியூவல் ஃபேனும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே போதுமானது. இல்லை நான் வந்து ஆம்பிளிஃபையர் வந்து 24/7 ரன் பண்ணுவேன், இல்லாட்டி ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் விடாமல் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா, இந்த 4 ஸ்க்ரூ பார்த்தீங்களா, இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ஹீட் சிங்க்லாம் இருக்குது. ஸோ இது வந்து 5.1க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹீட் சிங்க் கூட தனியாக கிடைக்கும். இது மாதிரி வாங்கி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் இஷ்யூவே சுத்தமாக இருக்காது. ஃபேன் எல்லாமே ஓடும்போது ஹீட் சிங்கும் பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் எழுதிட்டு போனால் மட்டும்தான் எல்லாத்தையும் வாங்க முடியும். ஏன்னா அந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறவங்க வந்து அதே ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய பொருள் எல்லாமே வந்து ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க, வாங்கி வச்சுருப்பாங்க அடிஷ்னலாக. அதனால் புதுசாக ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொருள் வந்து நோட் பண்ணிட்டு போகணுன்னா திரும்பி வந்து கடைக்கு போய்ட்டு வாங்குற மாதிரி இருக்கும். பொருளை பூராமே அசம்பிள் பண்ணிவிட்டு அதோட சவுண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ண பிறகு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. இது கூட பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து வோல்டேஜ் வந்து சொல்லியிருக்கோம். அந்த வோல்டேஜ் அவைலபிள் இல்லை. அதனால் ஆர்டர் பண்ணி வர்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்தவட்டி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏபி டைப்பு. கிளாஸ் டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டை அசம்பிள் பண்ணுவோம். அது கிளாஸ் டி பார்த்தீங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுற மாதிரி, அதாவது நீங்களே ஒரு ஆம்பிளிஃபையரை ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான போர்டு வந்து கிடைச்சோன்னே அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாமே ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி கேளுங்க பாட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ரென்ஸ்வி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கூட பர்சனலாக கான்டெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.